முதல் கேள்வி, ஆர்டிகிள் 12 என்ன வரையறுக்கிறது? விடை ஏ. மாநிலத்தின் வரையறை. இரண்டாவது கேள்வி, ஆர்டிகிள் 17 எந்த செயலுக்கு எதிராக பாதுகாப்பளிக்கிறது? விடை டி. தீண்டாமை ஒழிப்பு. மூன்றாவது கேள்வி, ஆர்டிகிள் 23 எந்த உரிமையை அளிக்கிறது? விடை பி. அடிமைத்தனம் மற்றும் கட்டாய வேலைக்கு எதிரான உரிமை. நான்காவது கேள்வி, ஆர்டிகிள் 24 என்ன குறிப்பிடுகிறது? விடை ஏ. குழந்தை தொழில் தடை. ஐந்தாவது கேள்வி, ஆர்டிகிள் 40 எந்த கொள்கையை பற்றியது? விடை பி. கிராம பஞ்சாயத்து அமைப்புகள். ஆறாவது கேள்வி, ஆர்டிகிள் 44 என்ன சேர்ந்தது? விடை ஏ. ஒரே குடிமை சட்டம். ஏழாவது கேள்வி, ஆர்டிகிள் 110 எந்த விஷயத்தை குறிக்கிறது? விடை ஏ. நிதி மசோதா. எட்டாவது கேள்வி, ஆர்டிகிள் 123 யாருக்கு ஆர்டினன்ஸ் அதிகாரம் தருகிறது? விடை பி. ஜனாதிபதி. ஒன்பதாவது கேள்வி, ஆர்டிகிள் 155 எதை பற்றியது? விடை ஏ. மாநில ஆளுநர் நியமனம். பத்தாவது கேள்வி, ஆர்டிகிள் 243 எதை சொல்கிறது? விடை பி. பஞ்சாயத்து. நாம் இப்போ 10 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கோம். இதோட மதிப்பெண்ணை தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற மதிப்பெண் காட்டு அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணால் எத்தனை ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு காட்டும். நம்ம 10க்கு 10மே கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம். இந்த பேஜ் உங்களோட சுய மதிப்பீடு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் எக்ஸாமில் நல்லபடியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். படிச்சுட்ருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.